Good afternoon, Ma. My dear 10th standard children, all the best for tomorrow's exam. நாளைக்கு எக்ஸாம் இல்லையா, பப்ளிக் எக்ஸாம். ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் அப்பேர் ஆக போகிறது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், சரியா? ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாமே படிச்சிட்டோம், நமக்கு எல்லாமே தெரியும். அதனால் பயப்படவே வேண்டாம், பதட்டப்படாமல் போய் எக்ஸாம் எழுதுங்க, ஓகேவா? பெண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? எல்லாம் பக்காவாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ஒரு 2-3 பென் எடுத்துக்கோ, சரியா? அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பவுச் தான் எடுத்துகிட்டு போகணும். நம்மளை பேடெல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி கிடையாது, ஓகேவா? பேடெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீ ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச்சில் பேனா எல்லாமே எடுத்துடுவோம், பென்சிலு, ஸ்கேல் எதுவுமே அங்கே போய் நம்ம ஸ்கூலில் பண்ணுற மாதிரி பாரோ பண்ணாதடே குட்ரா நீ நம்ம கேட்க முடியாது. நம்ம என்ன கேட்டோன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் நம்மளை காப்பி அடிக்க ஆன்சர் கேட்டியா அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரியா? அதனால் பார்த்து எழுதுங்க. பார்த்துனா கொஷின் பேப்பர் பார்த்து, பக்கத்தில் கூட பார்த்து எழுதாத, சரியா? ஸோ இப்போது ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டோம். நம்ம போகும்போது நீ பேக்கெட்டை செக் பண்ணிக்க. ஏன்னா படிக்கிற அவசியம் என்ன பண்ணுவோம், மறந்து போய் எதையாவது பேப்பர் கீப்பில் எழுதி வச்சுருப்போம், அதை மறந்து போய் நம்ம பேக்கெட்டில் வச்சோன்னா அவ்வளோதான் காலி. ஸோ எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நீயே ஒன்று செக் பண்ணிக்கோ. உங்ககிட்ட இருக்க ஏதாவது பேப்பர் ஏதாவது மறந்து போய் பேக்கெட்டில் வச்சுக்கன்னு செக் பண்ணிக்கோ. ஒன்ஸ் ஹால்குள்ளே போன பிறகு அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா? கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே படித்து பாரு, அதில் எதுவுமே மார்க் பண்ணாதில்ல, வெறும் எக்ஸாம் நம்பர் மட்டும் எழுது. கொஸ்டின் பேப்பரில் வேறு எதுவுமே மார்க் பண்ணாத, சரியா? வெறும் எக்ஸாம் நம்பர் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஆன்சர் ஷீட் கொடுக்கும்போது நம்ம ஃபோட்டோ தான் வந்திருக்கான்னு ஏற்கனவே செக் பண்ணியாச்சு, டீச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சு. இருந்தாலும் நாமளும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, அந்த பேப்பர் ஃப்ரண்ட் ஷீட்டில் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்புறம் நீ அங்கே ஃபோட்டோ கீழே கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும், அது இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க, அப்போ நீ கையெழுத்து போடு. அடுத்தது இன்விஜிலேட்டர் வருவாங்க இல்லையா ரூமுக்கு, அவங்களும் சைன் பண்ணணும். அவங்க ஒழுங்காக சைன் பண்ணிட்டாங்களான்னு பார்த்துக்கோ, சரியா? அடுத்தது உள்ளே எல்லா தாளும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ரூல்டு பேப்பர் தான் வரும், மற்றபடி எல்லாமே அன்ரூல்டு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோ. உனக்கு டைமை மேனேஜ் பண்ணிக்கோ. தெரியாத கேள்வியில் அப்படியே உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. தெரிஞ்ச கேள்வியெலாம் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் தெரியாத கேள்வி யோசிச்சு எழுதுகிற கேள்வியெலாம் பின்னாடி எழுதிக்கலாம். ஓ இந்த கேள்வி எனக்கு தெரியுமே, ஐயோ இங்கே இருக்கே, பின்னாடி போய் எழுதிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் எழுதிக்கும், சரியா? டைமுக்கு முன்னாடி முடிக்க பாருங்கள். ஒரு இதுக்கும் பெல் அடிப்பாங்க, உனக்கு தெரியும். வார்னிங் பெல்லும் முன்னாடி சொல்லுவாங்க. எல்லா டைமும் நம்ம கரெக்டாக தெரியும். டைம் மேனேஜ் பண்ணி பண்ணுங்கள், சரி? ஆல் த பெஸ்ட், பை.